தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வரவுள்ள நிலையில் கருத்து கணிப்பில் திமுகவை முந்தினார் விஜய். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மக்களின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை தனியார் கருத்து கணிப்பு நிலையம் ஒரு கருத்து கணிப்பை எடுத்தது. அதில் விஜய்க்கு 95 முதல் 105 இடங்கள் வரையிலும், திமுகவுக்கு 75 முதல் 85 தொகுதிகள் வரையிலும், அதிமுக கூட்டணிக்கு 55 முதல் 65 தொகுதிகளும், இதர கட்சிகளுக்கு 5 முதல் 10 தொகுதிகளும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும், சதவீத அடிப்படையில் விஜய்க்கு 34%, திமுக கூட்டணிக்கு 30%, அதிமுக கூட்டணிக்கு 27%, நாம் தமிழர் கட்சிக்கு 4.4% வாக்குகளும், இதர கட்சிகளுக்கு 3%க்கு குறைவான வாக்குகளும் கிடைக்கும் என தனியார் நிறுவன கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்பதை ஊகமாகவே எடுத்துக்கொள்ளலாம். என்றாலும் தேர்தல் களத்தில் விஜயின் செல்வாக்கு உயர்வு என்பது திமுகவுக்கு அதிர்ச்சி.